இது குறித்து தன்னுடைய நினைவலைகளை பகிர்வதற்காக இசையமைப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் நம்முடன் இணைக்கிறார். ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை வணக்கம். பவதாரணி அவர்கள் இன்று காலமாகி இருக்கிறார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இசைஞானி இளையராஜா அவர்களின் மகள் பவதாரணி அவர்கள் இன்று காலமாகி இருக்கிறார். உங்கள் நினைவலைகளை நீங்கள் பகிரலாம். மேம் எப்படி ஆறுதல் எப்படின்னு தெரியல மேம். ரொம்ப வாயெல்லாம் பேச எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். இப்பதான் ஒரு ஆஃப் தான் மேம் கேள்விப்பட்டேன் அந்த நியூஸ். எனக்கு அதாவது எனக்கு அவங்ககிட்ட ஒரு நமக்கு பேசும்போது எல்லாமே சத்தமா கூட பேச மாட்டாங்க மேம். ரொம்ப ரொம்ப நிதானமா சாப்பிட்டா தான் பேசுவாங்க. அது ரெக்கார்டிங் வந்தா கூட உங்களுக்கு வேற சாங் பாடணும், கொஞ்சம் வெளியில போகணும், உடனே முடிக்க முடியுமாலாம் சில சிங்கர்ஸ் கேட்குற நேரத்துல இவங்க வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் அது நல்லா வர வரைக்கும் பாடி கொடுத்துட்டு போவாங்க. என்கிட்ட அவங்க 3 சாங் கிட்ட பாடி இருக்காங்க. நான் மெய் மருந்து அவங்கள பார்ப்பேன். பெரிய இசையமைப்பாளரோட லெஜண்டோட டாக்டர். அவங்க நினைச்சா நான் எனக்கு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள முடிச்சு இந்த சாங் கூட சொல்லலாம். அது கூட சொல்லாம ரொம்ப நிதானமா பெஸ்டா வர வரைக்கும் பாடி அவங்க கொடுத்துட்டு போவாங்க. அது மாதிரி பார்த்துட்டு இப்ப அவங்க இல்லைன்ற ஒரு வார்த்தை கேள்விப்படும் போது ரொம்ப வேதனையா இருக்கு மேம். மனசு கஷ்டமா இருக்கு மேம் கேட்கும் போது. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னா மேம், அதாவது சில ஃபங்க்ஷன்ல கூட பார்ப்பேன் மேம் அவங்கள. அப்போ ரொம்ப எப்படி இருக்கீங்க வாங்க ஃபங்க்ஷனுக்குலாம் சொல்லிட்டு ரொம்ப நம்ம வீட்டுக்கு கூட வருவாங்க. நம்மளுக்கு ரிலேட்டிவ் சொந்தம் தானே மேம் அவங்க. அதனால இது அவங்க இல்லைன்று நினைக்கவே முடியல மேம் எங்களால. அது பொதுவாகவே வந்து ஒரு இசையமைப்பாளருக்கும் சரி, பாடக பாடகிகளுக்கும் சரி, ஒரு மெல்லிய மனது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சக இசையமைப்பாளரா, மிகப்பெரிய இசையமைப்பாளரான ஒரு இளையராஜா அவர்களின் மகள் வந்து காலமாகி இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர்களுக்கு இந்த நேரலை மூலமா உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்துக்கோங்க. மேம் லைக் மேம் நான் ஒரு என்ன சொல்றதுன்னா மேம், அவங்ககிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 டைம்ஸ் 20 டைம்ஸ் தான் பேசியிருப்பேன் அவங்ககிட்ட. லைக் அவங்க கொஞ்ச நேரத்திலேயே நான் அவங்கள வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா இது மாதிரி கூட இருப்பாங்களா, அவ்வளோ சாப்பிட்ட கூட இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நினைச்சு ரொம்ப அவங்கள பார்த்து நான் வந்து என்ன சொல்றதுன்னா ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் கூடவே வாழ்ந்தவங்க வந்து ஐயோ அதை நினைக்கும் போது அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். இசையிலேயே நம்ம இசைக்கருலாம் நினைக்கிற ராஜா சார் அவங்கள மகள்னும் போது அவரு மனநிலை எப்படி இருக்கும் அதை நினைச்சாலே ரொம்ப அதை நினைக்க கூட முடியல மேம் எங்களால. மாறி அவரு மனசு எப்படி இருக்கும் அந்த நேரத்துல. அவரோட பிரதர்ஸ் யுவன் சங்கர் ராஜா பிரதர், கார்த்திக் ராஜா பிரதர், அதுல பவதரணியோட ஹஸ்பண்ட் அவரை நினைக்கும் போதெல்லாம் கூடயே இருந்துட்டு அவங்க இப்ப போது அவங்க உறவினர்கள் எல்லாம் எப்படி தாங்குவாங்க அதை நினைக்கும் போதே அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். ரொம்ப இந்த நேரத்துல எப்பவுமே நம்ம கேள்விப்படுவோம் சாமி அவங்களுக்கு வந்து இங்க ரொம்ப நல்ல மனிதர்களை வந்து சீக்கிரமா கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. கடவுளுக்குலாம் வந்து அந்த பூமியில வந்து ரொம்ப நல்ல நல்ல மனிதர்களை வந்து சீக்கிரமா கூப்பிடுவாங்கன்னு ஒரு பழமொழி எப்பவுமே சொல்லுவாங்க. அதனால சாமி தான் வந்து இல்ல பவதாரணி வந்து நமக்கு அது மாதிரி ஏதாவது தான் பண்ணியிருக்காங்களான்னு கூட தெரியல மேம். ரொம்ப என்னென்னவோ தோணுது மேம் மனசுக்கு. பட் இந்த நேரத்துல அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்குமே ஆழ்ந்த இரங்கல் கண்டிப்பா நம்ம சொல்லணும் மேம். அப்பா சார்பு பவதாரணி அவர்களுடைய நினைவலைகளை இந்த நேரலை மூலமாக நினைவலைகளையும் வருத்தங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஸ்ரீகாந்த் தேவா.